ஹாய் எவ்ரி ஒன். உங்களுக்கு கல்யாணமான வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது, அவங்க வந்து ஜஸ்ட்டு காலேஜ் முடிக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ண போகிறீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க கல்யாண செலவை விட நீங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு கிஃப்ட் வந்து அவங்களுக்கு பிளான் பண்ணலாம். அதே மாதிரி கல்யாணமான கப்புள்ஸுமே அவங்க வந்து பேபிக்கு பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் இதை பற்றி யோசிச்சிங்கன்னா யூல் பி வெரி வெரி ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் வென் யூ பிளான் யோர் ப்ரெக்னன்சி. ஸோ விமென்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் நிறைய பிளான்ஸ் இருக்குது. எது நீங்கள் சூஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் அதை பெஸ்ட்டாக சூஸ் பண்ணணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ அந்த இன்சூரன்ஸ் பிளான் சூஸ் பண்ணும்போது உங்களோட டெலிவரிக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ்பென்சஸ், பிளட் டெஸ்ட், ஸ்கேன், கன்சல்டேஷன் ஃபீஸ் இதெல்லாம் கவர் பண்ணுதான்னு பாருங்கள். டெலிவரிக்கான சார்ஜஸும் டெலிவரிக்கு அப்புறமா இருக்கிற செக்கப்ஸ்க்கான சார்ஜஸ் ப்ளஸ் நியூ பார்னோட வேக்சினேஷன் இது எல்லாமே கவர் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸ் பிளான் எடுக்கிறீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு கிளைம் கிடைக்காம போகும். ஸோ என்னென்னா இதுக்கு மினிமம் ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்கும். நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் பிளானுக்கு ப்ரீமியம் கட்டினதுலேருந்து மினிமம் 9 monthsலேருந்து 3 years வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்க்கணும். இதுக்கு அடுத்தது என்னென்னா 30,000லேருந்து 10 lakh வரைக்கும் ஒரு ப்ரீமியம்க்கு ஏத்தாப்புல உங்களுக்கு கிளைம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதையும் நீங்கள் பார்க்கணும். அண்ட் இப்போ மினிமம் வந்து 2 டெலிவரியாவது கவர் பண்ணுதா அப்படின்றது நீங்கள் கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி விமென்க்கு ஏஜ் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பிபி, சுகர், இல்லை வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை சர்விக்கல் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், இதுக்கான ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் வந்து இயர்லி வந்து ஒரு ஹெல்த் செக்கப் ஆகுது, மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அவங்களுக்கு கவர் ஆகுதான்றது நீங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி, இஃப் யூ கிஃப்ட் அ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் யுவர் டாட்டர், இட் வில் பி த மோஸ்ட் பெனிஃபிஷியல் திங் ஃபார் ஹர். ஆல் த பெஸ்ட்.